வீசும் நேரம் அது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரம் அது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். ஜில்லென குளிர் காற்று வீசும் நேரம் அது. ஏசாயா அதிகாரம் 9 இறைவார்த்தை 6. ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்காக தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நமக்கு இயேசு பாலன் பிறந்திருக்கின்றார். நமக்காக நம்மை மீட்க அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வியத்தகு ஆலோசகராம், வலிமை மிகு இறைவனாம், என்றுமுள்ள தந்தையாம், அமைதியின் அரசராம், இப்படி பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இறைவன் அந்தந்த பெயருக்கேற்றவாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். துவண்டு போன நிலையில், பலன் குன்றிய இடத்தில் இறைவன் வலிமை மிகு இறைவனாக செயல்படுகின்றாராம். இதோ என்னை வழிநடத்த யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல தேற்ற ஒருவரும் இல்லை என்று நினைக்கும் போது வியத்தகு ஆலோசகராக அவர் செயல்படுகின்றார். நிம்மதி இல்லை, குழப்பத்தோடு இருக்கிறேன் என்று நினைக்கிற நபர்களிடத்தில் அமைதியின் அரசராக அவர் செயல்படுகின்றார். என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என் பெற்றோர் கூட என்னை மறந்து விட்டனர், நான் நேசித்தவர்கள் இன்றைக்கு என்னை தள்ளி வைத்து விட்டார்கள், என்னை நினைக்க யாரும் இல்லை என்று இருக்கக்கூடிய இடத்தில் அவர் என்றுமுள்ள தந்தையாய் செயல்படுகின்றார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்க எதை குறித்தும் பயப்படாமல் இறைவனை நம்பி தொடர்ந்து பயணிப்போம். இம்மானுவேல் நம்மோடு இருக்கின்றார். ஆமேன். God bless you.